Hi everyone, this is Dr. Swati from Roots Bangalore. So today we have a patient who is 35-year-old male patient who had been coming to the Roots for the past 9 months, and he had undergone surgeries 9 months ago. He was in grade 5 of baldness, and we did around 5,400 grafts. We used the Sapphire technique, and he has come down for the complimentary PRP. So let's discuss how his entire journey was. 2025 ஜூலையில் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன். அப்போது நெட்டில் தான் சர்ச் பண்ணி வந்தேன். அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நல்ல கோஆப்ரேஷன் இருந்துச்சு. நான் என்ன கேட்டனோ அதுக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி கொடுத்தீங்க. ப்ளஸ் வந்து முன்னே வந்து முடி இல்லாமல் இருந்துச்சு. இங்கே வந்து பண்ணதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. எதிர்பார்த்த ரிசல்ட்டும் இருந்துச்சு. அப்புறம் இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ்லாம் என்கிட்ட நல்லா பழகினாங்க. என்ன தேவையோ அதுக்கேற்ற தகுந்த மாதிரி சஜஷனும் கொடுத்தாங்க. ப்ளஸ் வந்து எனக்கு நல்ல ஒரு ஐடென்டிட்டியாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து நான் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அவங்களும் வரன்னு இருக்காங்க. மேக்ஸிமம் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து டாக்டரும் நல்லா சப்போர்ட் பண்ணுறேன். You can tell anyone can do hair transplant. There is nothing like that. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு என்னன்னு செக் பண்ணுறீங்க. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு பாசிபிளாக வந்து கரெக்டாக சொல்லி தான் மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க. அதாவது வந்தவங்க எல்லாத்துக்கும் பண்ணது கிடையாது. அவங்களோட கண்டிஷன் என்னென்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு மேற்கொண்டு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா இருக்காதான்னு பார்த்துட்டு தான் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. But it is feasible for everyone to do surgery. ஆமாம், எல்லாத்துக்கும் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி பண்ணு. மற்ற கிளினிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கேட்காம பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. பேஷனோட கண்டிஷன் லெவலை பார்த்துட்டு தான் என்ன ப்ரொசீஜர்னு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப பெஸ்ட். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் 6 மந்த்துக்கு அப்புறம் 3 PRP எடுத்துட்டேன். இப்போ 9 மந்த் ஆயிடுச்சு. அதனால் 3 மந்த் கழிச்சு ஒரு PRP எடுக்க வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் நல்லா தான் PRP எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. நோ இஷ்யூ.